ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு YoYo Mystery. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மைக் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த வீடியோக்கும் மைக் யூஸ் பண்ண வீடியோக்கும் கம்பேரிஷன் தான் இது. பட் ஆனால் இதில் ஒரு வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா பற்றி இல்லைங்க, இது வந்து வேறு இடத்தை பற்றி. ஸோ சவுதி அரேபியா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஊருன்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எந்த மாதிரியான பிரச்சனையா கூட போய் முடியலாம், எந்த மாதிரியான பிரச்சனை போய் மாட்டலாம், மாறலாம். ஸோ அந்த ஒரு கண்டென்ட் தான் இது. ஸோ என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வர்சஸ் சவுதி அரேபியா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஈரான் சவுதி அரேபியா ரெண்டுமே கிட்ட தான் இருக்கு இதுக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த மேப்ல பாப்பீங்க. ஸோ பாருங்க. ஸோ காய்ஸ் இப்போ பாருங்கள், யமன் எங்கே இருக்குது, சவுதி அரேபியா எங்கே இருக்குது, ஈரான் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேப்பில் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சவுதி அரேபியா எங்கே இருக்குது, ஈரான் எங்கே இருக்குது, யமன் எங்கே இருக்குது. ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இதுதான் மேப்பு. ஓகே, இந்த 3 இடத்த மட்டும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. சைடு வந்து இஸ்ரேல் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், போன சாட்டர்டே மிட்-நைட் 4:30 அந்த மாதிரி ஒரு டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2:32 to 4:30 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் திடீர்னு ஒரு பாம் பிளாஸ்ட். அது ஒரு பாம் பிளாஸ்ட் இல்லை, ஆனால் அது பார்க்க பாம் பிளாஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அந்த நொடியில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா 10 கிட்ட எரிஞ்சுது. இந்த அமேசான் எப்படி எரிஞ்சுது கரெக்டா, அதே மாதிரி சவுதி அரேபியாவும் அப்படியே அதே மாதிரி ஏதோ ஒரு 2012 படத்துல வந்து உலகம் அழியும் போது அந்த சீன்ஸ்லாம் கேம்பாங்க பார்த்தீங்களா, எரியிற மாதிரி புகை வர மாதிரி, அதே மாதிரி சவுதி அரேபியால மிட்-நைட்ல இது நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்களா, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறி அந்த க்ரூட் ஆயில் அந்த பெட்ரோலியம் ஆயில் கம்பெனி இதில் போனதுனால அதுக்குள்ள போய் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகி டோட்டலாக அப்படியே பயங்கரமாக வெடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து யார் தான் செஞ்சிருப்பாங்கன்றத அடுத்த நாள் தான் அவங்க யோசிக்க ஆரம்பிங்க. இது மிட் நைட் முடிச்சு மார்னிங் வந்து ஒரு 7:30 to 8:30 அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருக்காங்க எவன் தான் செஞ்சிருப்பான்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. அதுக்கு இஸ்ரேல் வந்து ஏகப்பட்ட ப்ரூஃப்லாம் சொல்லிட்டு நான் என்னத்துக்கு உங்க கண்ட்ரி இப்பெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரூஃப் கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. கீழே இருக்கிற யமன்ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. அதுக்கு 2014 சிவில் வார் அந்த மாதிரி தனி பெரிய பெரிய கதைகள்லாம் இருக்கு யமனுக்கு. அந்த யமன்ல பார்த்தீங்கன்னா போர் கண்ட்ரி ஒண்ணுமே இல்லைங்க. அந்த கண்ட்ரி ஒண்ணுமே இல்லை, சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு நியூக்ளியர் வெப்பன் எதிர்பார்ப்பீங்களா, மாட்டீங்களா? அதே மாதிரி தாங்க அங்கேயும். இந்த விஸ்வரூபம் படத்துலாம் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு டெசர்ட் பிளேஸ், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம், அந்த மாதிரி தாங்க. ஆனா அது கூட ரொம்ப மோசமா இருக்கும் இந்த இடம் யமன். ஸோ இவங்க கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற டவுட்டோட விட்டுட்டாங்க சவுதி அரேபியா. ஸோ இந்த சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரான். ஸோ ஈரான் மேலாம் பயங்கர டவுட் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மூக்க நுழைப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. யாரு மூக்க நுழைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப், அதாவது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லை மூக்க நுழைச்சான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்தியா வந்து ஆர்டிகல் 370 வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. செகண்டு இந்த ஹாங்காங் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சுல, அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஹாங்காங் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போதும் அமெரிக்கா வந்து நாங்கள் சால்வ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அமெரிக்கா நாங்கள் சால்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்றது யாருமே தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒபாமா இந்த காலத்துல அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. நடந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதாங்க கதை. அமெரிக்கா வந்து கேட்டாங்க, அமெரிக்கா வந்து சவுதி அரேபியா கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காலையில 8:30க்கு இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 10 நிமிஷமே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்விட்டரு, சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் நியூஸ் சேனல், எல்லா நியூஸ் சேனல்லையும் இங்கிலீஷ்ல சொல்றாரு. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். சவுதி அரேபியாவுக்கு தெரியும் யார் இது பண்ணதுன்ட்டு. அவங்க வந்து இது மக்களிடையே வெளியே டேரக்டா சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி கொண்டு போனோன்ட்டு அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லி
அதுக்கப்புறம் அவரே சொன்னாரு இது யார் செஞ்சிருப்பாருன்ட்டு, இது கண்டிப்பா ஈரான் தான் செஞ்சிருப்பாங்க, ஈரான் மட்டும்தான் செஞ்சிருக்க முடியும், வேற எவனும் இல்லை, ஈரானே தான் அப்படின்ட்டு அவன் டொனால்ட் ட்ரம்போட கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து ட்விட்டர்லும் போட்டிருக்காரு, எல்லா சோஷியல் மீடியா போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பாப்புலர் ஆரம்பிச்சுது. ஓஹோ இந்த மாதிரி க்ரூட் ஆயில் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்குன்றது. சவுதி அரேபியா யார் பேச்சு கேட்காம அவங்க பாட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு அந்த நாட்டில் வந்து யாரோ ஒரு சின்ன ஜெட்டு வந்து, ஸோ இந்த ஆர்மி ஜெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜெட்டு வந்து, சின்ன ஜெட்டு வந்து ரேடரில் கூட வர முடியாத ஒரு ஜெட்டு கொண்டு வந்துட்டு அந்த க்ரூட் ஆயில் கம்பெனியில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து பயங்கர வெடிச்சிருச்சு. ஸோ அது எப்படி வெடிச்சிருந்துச்சு, எந்த மாதிரி வெடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கன்னா அமேசானோடய எரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி அது எரிஞ்சுதுன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கரெக்டாக மிட் நைட்டில் எடுத்தது பாருங்கள். ஸோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பத்திட்டு எரியுதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபுட்டேஜ் தான். நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் பார்க்கணும், அது எவ்வளோ எரிஞ்சிட்டு இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு ட்ரான் அட்டாக் இன் சவுதி அரேபியான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் காய்ஸ் அந்த ஃபயர். ஸோ பாருங்கள் எவ்வளோ பற்றிட்டு எரியுதுன்ட்டு. இப்போ செகண்ட் ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 ஃபுட்டேஜ் தான். ஸோ இப்போ செகண்ட் ஃபுட்டேஜை பார்க்கணும். ஸோ செகண்ட் ஃபுட்டேஜ் இது 2வது ஃபுட்டேஜ். ஸோ இதை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த 2012 படத்தில் காமிச்ச மாதிரியே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுது. ஸோ 3rd ஃபுட்டேஜ். ஸோ மொத்தமாக 3 ஃபுட்டேஜ். இதே மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்ன்ட்டு. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நடந்துருக்கு. இந்த நியூஸ், இந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி வேணால் போகலாம். ஏன்னா சவுதி அரேபியாவும் ஈரானும் நம்ம இந்தியா போல இல்லை. நம்ம இந்தியா வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக நான் விலன்ஸ்ன்ற பேரில் உட்காந்துட்டே இருப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி ஒரு வார் நடத்துகிறோம். 2014 சிவில் வார் கூட நமக்கு தெரியும். ஸோ சிவில் வார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டு போர். ஸோ அதான் நடந்துச்சு. அதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக, யமனை பற்றி. ஸோ டோட்டலாக யமனை பற்றி தான் இருக்கும். ஸோ யமனை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா கீழே எமௌண்ட் இருக்குன்ற அந்த கண்ட்ரி பற்றி தான். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸு. இதை வந்து ட்ரெண்டிங்னால நான் போட்டேன்னா இல்லைங்க, இது உங்களுக்கு தெரியணும். இப்படிலாம் ஓடிட்டு இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது எப்படின்னா போய் மாறலாம், எந்த மாதிரி ஒரு சிவில் வார போய் மாறலாம். அதனால இந்த வீடியோ. ஸோ திருப்பி சொல்லி முடிச்சிடறேன். ஸோ டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன வாரம் சாட்டர்டே வந்து மிட் நைட்டில் யாரோ தெரியாத அன்னோன் ஜெட்டு வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெரியாமல் அந்த க்ரூட் ஆயில் கம்பெனியில் பட்டு பயங்கரமாக வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கா தன்னோட கருத்தை வந்து விட்டுட்டாங்க. இதெல்லாம் யாருமே கேட்காம சவுதி அரேபியா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் சவுதி அரேபியாவும் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே தான் காட்டுறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன். ஈரான் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இதெல்லாம் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் திருப்பி சிவில் வார கொண்டு வரீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, நீங்கள் எதுவுமே பார்க்காம மற்றவங்க மேலே பள்ளியை போடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க. அமெரிக்கா கிட்ட, சவுதி அரேபியா கிட்ட இல்லை. ஆனால் சவுதி அரேபியா வந்து பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு வேலை இவங்க பண்ணியிருப்பானோன்ட்டு அவங்க மேலே, சவுதி அரேபியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தேகம் இருக்குது. யாரும் கேட்டீங்க ஈரான் மேலே தான். ஸோ யமன்ற வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஏஆர் ரமன் வீடியோவும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் முடிச்சிடலாம். ஸோ இன்னொரு வீடியோ வரைக்கும் YoYo Mystery.